ரஜினிகாந்திற்கும் துரைமுருகனுக்கும் இடையே வார்த்தையில் சில கடுமையான வார்த்தை மோதல்கள் நிகழ்ந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் இது வார்த்தை மோதல் அல்ல, நட்பு தொடரும் என்கின்ற ரீதியில் ரஜினிகாந்த் தற்பொழுது பதிலளித்திருக்கிறார். துரைமுருகன் தனது நீண்ட கால நண்பர், அவரை தனக்கு மிகவும் பிடிக்கும் என்றும் ரஜினிகாந்த் கூறியிருக்கிறார். இதுகுறித்து ரஜினிகாந்த் பேசியவற்றை தற்பொழுது பார்க்கலாம். துரைமுருகன் வந்து நேற்று பங்கு போன நடிகர்கள்லாம் சினிமாவில் இருக்கிறனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? மதிப்புக்குரிய துரைமுருகன் அவர்கள் என்னுடைய நீண்ட கால நண்பர். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொன்னாலும் வருத்தம் கிடையாது. நம்ம நட்பு எப்பவுமே தொடரும். விஜய் வந்து கட்சி கொடி ஆரம்பிச்சு பாடல் வெளியிட்டு இருக்காரு. பாக்குறீங்க சார் நீங்க? அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கொஞ்சம் முன்னாடி துரைமுருகன் வந்து நேற்று பங்கு போன நடிகர்கள்லாம் சினிமாவில் இருக்கிறனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? மதிப்புக்குரிய துரைமுருகன் அவர்கள் என்னுடைய நீண்ட கால நண்பர். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொன்னாலும் வருத்தம் கிடையாது. நம்ம நட்பு எப்பவுமே தொடரும். விஜய் வந்து கட்சி கொடி ஆரம்பிச்சு பாடல் வெளியிட்டு இருக்காரு. பாக்குறீங்க சார் நீங்க? அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கொஞ்சம் முன்னாடி திமுகவின் நிகழ்ச்சியில் துரைமுருகன் குறித்து ரஜினிகாந்த் பேசியதற்கு மீண்டும் துரைமுருகன் பதிலளித்திருந்தார். ரஜினிகாந்த் குறித்து அதற்கு துரைமுருகன் கடுமையாக விமர்சித்திருந்தார். இதுகுறித்து மீண்டும் ரஜினிகாந்திடம் கேட்டதற்கு துரைமுருகனோடு தனது நட்பு எப்பொழுதும் தொடரும் என்று அவர் கூறியிருக்கிறார். துரைமுருகனை தனக்கு மிகவும் பிடிக்கும் என்றும் ரஜினிகாந்த் கூறியிருக்கிறார்.